திருப்பாவை பாசுரம் 11. பேசாமலும் அசையாமலும் உறங்கும் தோழியை எழுப்புகிறாள் இப்பாட்டில். கோவலர்தம் பொற்கொடியே போதராய், பொன்னால் செய்த கம்பி போல் மெல்லியலாய் ஜொலித்து கொண்டிருக்கிற அழகான கண்மணியை எழுந்து வா என்று அழைக்கிறார்கள். ஒருவித குற்றமும் சொல்ல முடியாத கோபால குல பொற்கொடியாம் அவள். பாசுரத்தை முதலில் சுவைப்போம். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்ற செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, புற்றரவல்குல் புனமயிலே போதராய், சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நீன் முற்றும் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினே, எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ ரெம்பாவாய். கன்று போன்ற இளமையான கறவை பசுக்கள் பலவற்றை கறப்பவர்களும் பகைவர்களின் வலிமை அழியும்படி அவர்கள் இருக்குமிடம் சென்று போர் செய்பவர்களுமான குற்றமற்ற இடையர்களின் பொற்கொடியே என்று அழைக்கிறாள் ஆண்டாள். நீயும் நல்ல கதி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாங்கள். எழுந்து வா உடனே. சுற்றத்து தோழிகளான நாங்கள் எல்லோரும் உன் முற்றத்துக்குள்ளே வந்துவிட்டோம். இப்படி அழைக்கிறாள் அவளை. 6வது பாசுரத்திலிருந்து 10வது பாசுரம் வரை மிகவும் சிறு பிள்ளைகளாம். 11வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை அவர்களை காட்டிலும் பக்குவமானவர்கள். இப்பாசுரத்தில் எழுப்பப்படுபவள் கோபாலர்கள் பொற்கொடி. அது மட்டுமல்ல, கண்ணனுக்கு விரித்த பாம்பு படை போலவும் மயிலின் தோகை போலவும் அழகான கூந்தலை உடையவளாம். புற்றரவல்குல் புனமயிலே போதராய் என்கிறார்கள். முகில்வண்ணன் மேல் பாடி உன் தியானத்திற்கு உதவவே வந்துள்ள எங்களுடன் பேசாதிருப்பது நியாயமா? பரமனின் கைங்கரியத்தில் ஈடுபடாதிருப்பது நல்லதல்ல. நீ இப்படி தூங்கிக் கொண்டு எங்களுடன் பேசாதிருப்பதும் சேராதிருப்பதும் நியாயமே இல்லை. உடனே வர வேண்டும் என்றதும் கண்ணனை பாட அவளும் ஆனந்தத்துடன் இவர்களுடன் சேர்ந்து கொள்கிறாளாம். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.